அப்படின்னா இந்த ரங்கசாமி அவர்களை சமீபத்தில் சந்திச்ச விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான உடன்பாட்டுக்கு அவரோட வந்திருக்காரு. அது என்ன உடன்பாடு அப்படின்னா, அரசியல் சம்பந்தப்பட்டதை தாண்டி அவர் புதுச்சேரியில் கடலோரமாக அரசுக்கு சொந்தமான சுமார் 1 ஏக்கர் பரப்பிலான நிலத்தை தன்வசப்படுத்துறாரு. அதை முழுமையாக தன்வசப்படுத்தாம, அதாவது தான் விலைக்கு வாங்காம அதை சுமார் 99 வருஷம் குத்தகைக்கு எடுக்கிறாரு. 99 வருஷத்துக்கு குத்தகை எடுக்கிறாங்க இல்லையா, இது யார் பண்ணுவா நான் சொல்றீங்க. அதாவது அரசாங்கத்தினுடைய நிலத்தின் மதிப்பு, இப்போ சென்னைக்குள்ள ஒரு மெயின் இடத்துல அரசாங்கத்துடைய நிலம் இருக்குன்னு வச்சுக்கவேன், அதை ஏதோ ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு கொடுக்குற பேரில் 99 வருஷத்துக்கு கொடுப்பானுங்க. நம்ம ஊர் திராவிட கட்சிகள் அப்படி கொடுப்பான்னு வச்சுக்கவேன். இது முத ஆரம்பிச்சு வச்சது வேற யாரும் கிடையாது. இங்க இருந்து எல்லா கொள்ளையடிக்கிற பழக்கத்தையும் ஆரம்பிச்சுக்கிறது நம்ம கருணாநிதி தான் வச்சுக்கவேன். அந்த கும்பல் தான் ஆரம்பிச்சு வச்சுச்சு. அந்த இடத்தின் மதிப்பு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 100 கோடி ரூபா போதும்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்த நம்மளால் வாங்க முடியாது. ஆனால் அந்த இடத்த நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 100 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு பதில் கவர்மெண்ட்டு அதை லீஸுக்கு வாங்குறேன்ற பேரில் ஒரு 10